இங்கே ஒரு காலையில எழுந்து சாமிலாம் கும்பிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அப்ப போகும்போது இவங்க பொண்ணோட ஸ்கூல் டூருக்காகவும் இவங்க ஒய்ஃபோட பர்த்டேக்காகவும் உண்டியல்ல பணம் சேர்த்து வச்சிருக்காரு. அதுல காசை போட்டுட்டு ஆபீஸ் கிளம்புறாரு. இவர் வரதை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே இவரோட செருப்பை பார்த்து எல்லாருமே கிண்டல் அடிச்சு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா ரொம்ப வருஷமா இந்த செருப்பை மாத்தாம அது தேஞ்சு ஓட்டையவே ஆயிருக்கும். இப்ப புதுசா செருப்பு வாங்க உண்டியல்ல பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த பக்கத்துல இருக்கவரு, மாசம் மாசம் நீங்களும் காசு சேர்த்து தான் வைக்கிறீங்க, ஆனா புது செருப்பு மட்டும் வாங்க மாட்டீங்க, அப்படி என்னதான் கஷ்டம் சொல்லிட்டு கேட்கறான். கரெக்டா உண்டியல் ரொம்ப போது வீட்டுல இருந்து எதனா ஒண்ணு வாங்க சொல்லி கேட்டுறாங்க. சோ வேற வழி இல்லாம சேர்த்து வச்ச காசை எடுத்து கொடுத்துட்றேன். அவங்க மடி எந்த தப்பும் இல்ல, அவங்க கேட்கதான் செய்வாங்க, நம்ம அவங்களுக்காக தானே செய்யணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அந்த ஆபீஸ்ல பாத்ரூம் போறதுக்காக தனியா ஒரு செப்பல் வச்சிருப்பாங்க. ஆனா கரெக்ட் நான் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்க போகாம அடக்கி வச்சுக்கிட்டு வீட்டுல வந்து தான் போறாரு. ஆனா அவங்க பொண்ணு கூட டிவி பார்த்துட்டு இருக்கும்போது செருப்பு விளம்பரம் போகுது. அதை பார்த்ததுமே ஒரு ஆசையா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம்னு வராங்க. ஆனா அவங்க அதுக்குள்ளேயே ஆன்லைன்ல ஒரு பேக காமிச்சு இது வாங்கினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதையே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்ப இதே ஒரு உண்டியில பணம் போடுறது, வேலைக்கு போறது, திரும்பி வருதுன்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆபீஸ்ல புது செருப்புக்காக சேர்த்து வச்ச உண்டியில காசு போறாரு. பார்த்தா ஃபில் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு உண்டியில உடைச்சு அவர் வந்து காசை எடுத்துக்கிட்டு செருப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் போட்டு வெளியே போறாரு. அதை பார்த்து ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் செருப்பு கடையில போயிட்டு ஒரு செருப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை போட்டு பார்த்து ரொம்ப அழகு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா இவர் இந்த புது செருப்பு போட்டுக்கிட்டு ஆபீஸ்ல கெத்தா போற மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு பழைய செருப்பை குப்பத்தொட்டியில போட்டுட்டு இந்த செருப்பு எவ்வளவுன்னு கேட்கறாரு. அவங்களுமே 600 ரூபாய் சொல்றாங்க. இவரும் சேர்த்து வச்ச காசெல்லாம் எண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் கால் பண்ணி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கேன், 800 ரூபாய் கேட்கறாங்க. என்கிட்ட 200 ரூபா தான் இருக்கு, 600 ரூபாய் இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த செருப்பு கலர் சரியில்லை, கருப்பு கலர் இருந்தா அடுத்த மாசம் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி குப்பத்தொட்டியில இருக்க பழைய செருப்பை திரும்பவும் போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்து செருப்பு கடைக்காரர் ரொம்ப ஃபீல் பண்றாரு.